அடேங்கப்பா! இவ்வளவு நாள் இந்த ஐடியா தெரியாமல் போச்சே. அதுக்கு 2 கப் அளவுக்கு பச்சைப்பயிறு, 1 கப் அளவுக்கு கேழ்வரகு மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு அதில் முழுகிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்லா 2 முறை அலசி தண்ணியை ஓட்ட வடியை விட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதை அப்படியே வறுத்து எடுக்க போகிறோம். அதனால் தண்ணீரை ஓட்ட வடியை விட்டு எடுத்து இதை ஒரு வாணலில் சேர்த்து அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கங்க. வறுபட்டு பச்சைப்பயிரும் கேழ்வரகும் நல்ல கலர் மாதிரி வாசம் வரணும். அந்த அளவுக்கு வறுத்து எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுடுங்க. இப்போ இன்னொரு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவுக்கு ரேஷன் புழுங்கல் அரிசி சேர்த்து தண்ணீர் ஊற்றி நல்லா அலசி வடிகட்டி எடுத்து அதையும் வாணலில் சேர்த்து அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கங்க. அரிசியில் இருக்க ஈரம் பூரா வற்றி ட்ரை ஆகி நல்லா பொரிஞ்சு வரணும். இது மாதிரி பொரிஞ்சு வந்த பிறகு இதில் 5 பாதாம் 5 முந்திரி சேர்த்திங்கன்னா கூடுதல் சுவை அருமையாக இருக்கும். இப்போ அரிசி நல்லா வறுபட்டுட்டு அதையும் எடுத்து பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற விட்டுடுங்க. ஆறின பிறகு இதை அப்படியே எடுத்து மிக்சர் ஜாரில் மாற்றிக்கங்க. பெரிய மிக்சர் ஜாரில் ஒரே ஈடாக சேர்த்து மொத்தமாக நல்லா நைஸாக எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதை அப்படியே ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கங்க. மாற்றிட்டு அதே மிக்சர் ஜாரில் ஒரு சின்ன மூடி தேங்காயை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. 4 ஏலக்காய் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ரெசிபிக்கு சேர்த்துக்கலாம். அரைச்சி எடுத்த மாவை கப்பால் அளந்து 2 கப் அளவு மாவை மிக்சிங் பவுலில் மாற்றிக்கங்க. மாற்றிட்டு இதில் கொஞ்சமாக உப்பு, 1/2 கப் நாட்டு சர்க்கரை, அரைச்சி எடுத்த தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணி, நார்மல் தண்ணி தான் ஊற்றி நல்லா மாவை சாஃப்டாக பிசைஞ்சிக்கங்க. சப்பாத்தி மாவு பார்த்துக்கு இது மாதிரி பிசைஞ்சிட்டு கொஞ்சம் நெய் விட்டு பிசைஞ்சிங்கன்னா நல்ல மணமாகவும் சுவையாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். பிசைஞ்சிட்டு இப்போ பிசைஞ்ச மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து இது நீங்கள் பிடி கொழுக்கட்டை மாதிரியும் செஞ்சு வேக வச்சுக்கலாம். உங்களுடைய விருப்பம் தான், எது ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடில் செய்யுங்க. நான் மாவை எல்லாத்துலேயுமே இது மாதிரி ஸ்மைலி ஷேப்பில் செஞ்சு எடுத்து ஸ்டீமரில் ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ண விடுங்க. வாழையிலேருந்துனா போட்டு வைங்க, வாழையில் இல்லாட்டி பரவாயில்ல, அப்படியே மூடி வேகட்டும். இப்போ இன்னொரு சாஸ்பேனில் 3 கப் அளவுக்கு தண்ணீர், அதே கப்பில் 1 கப் அளவுக்கு மாவு சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா விஸ்கால் கலந்து விட்டிங்கன்னா ஈஸியாக கட்டிப்படாமல் வெந்து வருங்க. இப்போ மாவு வெந்து திக்காகிடுது. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு, தேங்காய் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு பவுலில் மாற்றி இதை நீங்கள் காலை நேர உணவாக கஞ்சா கொடுக்கலாம். மாலை நேர உணவாக இது மாதிரி ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாங்க. கண்டிப்பாக இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த ஹெல்த்தியான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.